ஒரு கம்பெனில ரீஸ்ட்ரக்சரிங் மாதிரி பெரிய மாற்றங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு டைம். ஆனா, ஒரு நல்ல பிளானோட இத அணுகுனா, இந்த மாற்றத்த ரொம்ப சரியா ஹேண்டில் பண்ண முடியும். சரி வாங்க, இத பத்தி இன்னும் டீப்பா பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த மாதிரி சமயத்துல ஒரு கம்பெனி எப்படி நம்பிக்கையையும் வேலை செய்றவங்களோட மொராலையும் நியாயத்தையும் காப்பாத்த முடியும்? அதாவது கம்பெனியோட தேவையும் பார்க்கணும், அதே சமயம் வேலை செய்றவங்களோட நலனையும் பார்க்கணும். இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? இதுதான் எந்த ஒரு லீடர்ஷிப் டீமுக்கும் இருக்கிற பெரிய சேலஞ்ச். சரியா? அந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு ரோட் மேப்பை தான் நாம இப்போ பார்க்க போறோம். இதுல ஒரு மாற்றத்தை எப்படி யோசனையோடையும் மனிதாபிமானத்தோடையும் ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு முழுமையான பிளேபுக் மாதிரியே நாம பார்க்க போறோம். இது வெறும் தியரி மட்டும் இல்ல, ஒரு பிராக்டிக்கலான கைடு. ஓகே, செக்ஷன் 1. இதுல ஸ்டெப்பே என்னன்னா, இந்த மாற்றத்தினால அங்க வேலை செய்றவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு தெளிவா நேர்மையா புரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷனே இல்லாம நீங்க எந்த பிளான் போட்டாலும் அது சக்சஸ் ஆகாது. இங்க பாருங்க, ஒரு நல்ல பிளான்ங்கிறது வெறும் பேச்சோட நிக்காது. அது நம்பர்ஸ்ல பேசும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, வேலையிலேருந்து நீக்கப்படுவாங்களா இல்ல வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தப்படுவாங்களா இல்ல அவங்களோட ரோல் மாறுமான்னு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா இது காட்டுது. சரி, இப்போ இந்த பிளானோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம். கம்பெனியை விட்டு போற எம்ப்ளாயீஸ்க்கு நாம எப்படி சப்போர்ட் பண்ண போறோம்? இது வெறும் ஒரு ஃபார்மாலிட்டி இல்ல, இது ஒரு தார்மீக பொறுப்பு. அவங்களுக்கு கொடுக்க போற அந்த சப்போர்ட்டை நம்ம 3 முக்கியமான விஷயமா பிரிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல். 1, அவங்களோட பண தேவையை சமாளிக்கிறது. 2வது, அவங்க ஹெல்த். 3வது, அவங்க அடுத்த கெரியருக்கு போறதுக்கு உதவுறது. உடனடி தேவை, எதிர்கால தேவை, ரெண்டையுமே இது கவர் பண்ணுது. இப்போ அந்த சப்போர்ட் பேக்கேஜ்ல என்னெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். முதல்ல செவரன்ஸ் பே, அதாவது பணி நீக்க ஊதியம். இது அவங்களோட ஃபைனான்ஷியல் பிரஷரை குறைக்கும். அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ் தொடர்றது. அப்புறம் அவுட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், அதாவது புது வேலை தேடுறதுக்கு உதவுறது. இது ரொம்ப முக்கியம். கூடவே இந்த கஷ்டமான நேரத்துல மனரீதியா சப்போர்ட் பண்றதுக்கு கவுன்சிலிங். கடைசியா நல்ல ரெஃபரன்ஸ் கொடுக்கறதும் கூட இதுல அடங்கும். பாத்தீங்களா, இது எவ்வளோ டீப்பா யோசிச்சு பண்ணிருக்காங்கன்னு? சரி, போறவங்கள சரியா அனுப்பி வச்சா மட்டும் போதுமா? இல்ல. ஒரு நல்ல மாற்றம்ங்கிறது கம்பெனில தொடர்ந்து இருக்க போறவங்கள பத்தியும் யோசிக்கணும். அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றது, அவங்க மேல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது அதை விட முக்கியம். அப்போ கம்பெனில இருக்கிற டேலண்ட்டை எப்படி காப்பாத்திக்கிறது? அதுக்கு 2 வழி இருக்கு. 1, ட்ரைனிங். கம்பெனியோட புது டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு புது ஸ்கில்ஸ் கத்துக் கொடுக்கறது. இன்னொன்னு ரீடிப்ளாய்மெண்ட், அதாவது திறமையானவங்கள கம்பெனிக்குள்ளேயே அவங்களோட ஸ்கில்ஸ் தேவைப்படுற வேற ஒரு ரோலுக்கு மாத்துறது. இப்ப பாருங்க, ஒரு பிளான்ல என்ன இருக்குங்கிறது ஒரு பாதி கதை தான். அதை எப்படி சொல்றோங்கிறதா மீதி கதை. சொல்லப்போனா கம்யூனிகேஷன் தான் இந்த மொத்த பிளானோட உயிர்நாடி. அது தெளிவா, கன்சிஸ்டண்டா, கொஞ்சம் இரக்கத்தோட இல்லனா எவ்வளவு நல்ல பிளானா இருந்தாலும் அது ஃபெயில் ஆயிடும். இந்த டைம்லைன்ல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. கம்யூனிகேஷனுங்கிறது ஒரே ஒரு நாள் மீட்டிங்ல முடிகிற விஷயம் இல்ல. அது ஒரு தொடர் பயணம். முதல் நாள் எல்லாருக்கும் ஒரு டவுன் ஹால். 3வது நாள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் மீட்டிங். வாரத்துல இருந்தே 1-to-1 கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல இமெயில் அப்டேட்ஸ், மெமோஸ்னு தொடர்ந்து தகவல் போயிட்டே இருக்கணும். இங்க இருக்கிற இந்த கோட் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. தெளிவான, சீரான, இரக்கமுள்ள கம்யூனிகேஷன் தான் நிச்சயமற்ற நேரங்கள்ல நம்பிக்கையோட அடித்தளம். உண்மைதானே? ட்ரஸ்ட்ங்கிறது ஒரே நாள்ல வராது. ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு இமெயில்லையும் நம்ம காட்டுற நேர்மையிலிருந்து தான் அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும். ஓகே, இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம பண்ண பிளான் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்க்கணும். இந்த அனுபவத்துல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னு யோசிக்கணும். இதுதான் ஒரு நல்ல கம்பெனியை ஒரு கிரேட் கம்பெனியா மாத்துற விஷயம். வெற்றியை எப்படி அளக்கிறது? வெறும் லாப கணக்குலையா? இல்ல. இங்க பாருங்க, எத்தனை சதவீதம் எம்ப்ளாயீஸ்க்கு புது ரோல் கிடைச்சது, எத்தனை பேர் ட்ரைனிங்க முடிச்சாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த மாற்றத்துக்கு அப்புறம் எம்ப்ளாயீஸோட திருப்தி எப்படி இருக்கு? இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் உண்மையான வெற்றி இருக்கு. இது ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் சில கேள்விகளை நாமளே கேட்டுக்கணும். நம்ம எம்ப்ளாயி சப்போர்ட்ல எது நல்லா ஒர்க் ஆச்சு, அடுத்த தடவை இது மாதிரி ஒரு நிலைமை வந்தா எதை இன்னும் பெட்டரா பண்ணலாம், போனவங்க இருக்கிறவங்க அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க, இப்படி கத்துக்கிட்டாதான் கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகும். அப்போ இந்த முழு பிளானோட நோக்கமே என்னன்னா, சில நேரங்கள்ல சில கஷ்டமான முடிவுகளை எடுத்தே ஆகணும். ஆனா அந்த கஷ்டமான விஷயத்த கூட மனிதாபிமானத்தோட, மரியாதையோட செய்ய முடியும்னு காட்டுறது தான். சரி, இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒருவேளை நாளைக்கு உங்க கம்பெனில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட பிளான்ல நீங்க பார்க்க விரும்புற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க முன்னுரிமை எதுவா இருக்கும்?